நாவப்பழம் அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மேகாலயா மார்க்கெட்லேருந்து நிறைய நாவப்பழம் வாங்கிட்டு வந்தேங்க. ஆனால் வீட்டில் யாருமே சாப்பிடல. என் பொண்ணு கசப்பாக இருக்குங்க. சரி, அவளுக்காகவே அல்வா செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அது தேவையான பொருள்: முந்திரி, திராட்சை, 1 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு சுகர், 1 கப் ஃபில்டர் பண்ண ஜூஸ். நாவப்பழத்தை நொரன்னு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாசிப்பயிரையும் அதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் 1 கப்பு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பொடிச்சு எடுத்த பருப்பையும் நல்ல பொன் நிறத்தில் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல பொன் நிறமாக வறுத்து எடுத்து அதையும் நட்ஸையும் இந்த பருப்பு பொடியும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு சுகர் பண்ணி வச்சு ஜூஸையும் ஊற்றி நல்லா கலரணும். அதுக்கப்புறம் கொதித்து வந்த பிறகு 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கணும். அது ரெண்டும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்ச பாசிப்பருப்பு பொடியை அதில் போட்டு கலக்கி விடணும். நல்லா கிண்டி எடுக்கணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே அல்வா பதம் ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு முந்திரி திராட்சை போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தரணி